கடவுள் இதுதான் புரியுதா? ஏன்னா நம்பி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக நான் கூப்பிட்டு பார்க்க சொல்லி பாலை வச்சு கொடுக்குறது தான் மலையாள கருத்து. கருதான் ரியல் எஸ்டேட் பண்ணுற சார் அப்படி என்ன பண்ணுறேன்? ரியல் எஸ்டேட் கருப்பசாமி. என்ன சாமி? கிறிஸ்டினா? கிறிஸ்டின் இல்லையா? நமக்கு வாக்கு வருமா வராதா? ஏன் நம்ம கிறிஸ்டினை கும்பிட்றோம், வருமா வராதா டவுட்டில் வந்துயா? இதான் முதத்தில் வந்துருக்கியா? எப்படி நான் முதத்தில் வந்துருக்கியா? நம்ம வாக்கு வருமா வராதாங்கிற டவுட் வந்துருக்கணும். எப்படி வந்து டவுட்? சரி கருப்பசாமி ஏழசாமி வருப்பா, புரியுதா? கடவுள் இதுதான் புரியுதா? ஏன்னா நம்பி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக நான் கூப்பிட்டு பார்க்க சொல்லி பாலை வச்சு கொடுக்குறது தான் மலையாள கருப்பசாமி. புரியுதா? அதான் நம்ம மலையாள கருப்பசாமி. புரியுதா? சரி கருப்பசாமி என்ன விளக்கத்துக்கோசம் வந்திருக்கிறார்? கருப்பசாமி ஒரு நிலம் ஒன்று பேசணும் சாமி. ஒரு நிலம் ஒரு பேசணும் சாமி. நான் ஒரு 4-5 பேர் பார்ட்னர் போட்டு பண்ணோம் சாமி. அந்த நிலத்தோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் தான் போகும் சாமி. எப்படி தான் போகும். ஆனால் எங்களோட திறமையால எல்லாம் பேசி இது பண்ணி நான் முடிச்சு கொடுத்தோம். கொடுத்தா நீங்கள் எனக்கு கமிஷன் கொடுத்துருங்க, அதுக்கு மேலே ஏதாவது பண்ணால் எனக்கு மீதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். எப்படி அப்படி நினச்சா? சரி அப்படி நடந்திருக்கும் போது கருப்பசாமி பணம் ஆசை விடுமா? பணம் ஆசை விடுமா? நீ எவ்வளோ கொடுத்தாலும் உனக்கு போதும்னு சொல்லுவியா? புரியுதா? அதில் வந்து என்ன பண்ணிட்டான்னா அந்த பார்ட்டிக்கார சில பேர் கேப்பா பேச்சு கொடுத்துட்டு கேட்டுட்டு இது ஒன்றுக்கு போகாது, இன்னும் மேலே போவோம், ஆனால் அது ஒன்றுக்கு மேலே போகாது, உங்களோட திறமையினால ஒன்றுக்கு மேலே போனது. புரியுதா? போகிறதுக்கு வழி இது பண்ணுது. அதனால் வந்து அந்த 1-10க்கு முடிச்சு கொடுத்தா நான் கமிஷனாக கொடுத்துட்றேன். யார் சொன்னது? பார்ட்டிக்கார சொன்னா பார்ட்டிக்கார சொன்ன. அப்படி இருக்கும் போது 10 வரலையும் வந்தால் கமிஷன் கொடுத்துரு. 1-10க்கு மேலே போயிடுச்சுன்னா எங்களுக்கு அது மட்டும் கொடுங்க, கமிஷன் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி பேசியாச்சு. எப்படி பேசுனது? வேண்டாம், அதுக்கு மேலே வர்றதை எனக்கு கொடுத்துருங்க அப்படி பேசியாச்சு இல்லையா? சரி சாமி அப்படி பேசியாச்சா சாமி? வேற என்ன சாமி? அப்படி பேசும் போது நம்மளும் 1-14க்கு அது முடிச்சாச்சு. எப்படி 1-14க்கு முடிச்சாச்சு. 1-14க்கு முடிச்சு என்ன பேச்சு? 1-10க்கு மேலே போனால் நான் மீதி இருக்கிறத கொடுத்துடணும் இல்லையா? அப்படித்தானே கொடுத்துருந்தா? 1-14க்கு போச்சுன்னா மீதி எவ்வளோ தரணும்? 4 தரணும். உனக்கு கொடுத்தது என்ன சாமி? 1 தான் கையில் கொடுத்துருக்கணுமா? எப்படி 1 தான் கையில் கொடுத்துருக்கணும். படாத கஷ்டப்பட்டாச்சு. புரியுதா? அலைஞ்சி திரிஞ்சு பெட்ரோலை இது போட்டு இது பண்ணி இதை நம்பி என்ன சாமி பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் இதில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி பழப்பு போடுது. அப்படி இருக்கும்போது கடைசி நிமிஷத்தில் கம்ப்ளீட் ஆகி சாமி 1 தான் சாமி எனக்கு கொடுக்குறாங்க. என் மனசு நொந்து போய் எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. அந்த 1ஐயும் நான் ரிட்டர்ன் கொடுத்தாச்சு சாமி. கொடுத்தாச்சா? ரிட்டர்ன் கொடுத்தாச்சு. ரிட்டர்ன் வேண்டாம், கொடுத்தா 4 கொடு, இல்லைன்னா கொடுத்தாச்சு இல்லையா? நான் இவ்வளோ தான் கொடுப்பேன், இதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன். நீ வேணும்னா இது பண்ண, இல்லைன்னா விட்டு போயிடு அப்படின்னு யார் சொன்னாச்சு? பார்ட்டி சொல்லிடுச்சு இல்லையா? நம்ம கூட்டு வந்த பாட்டு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் கரெக்டாக பணத்தை கட்டி போயாச்சு. நம்ம பக்கம் இருக்கிறவங்க அந்த 4 கொடுக்கணும் இல்லையா? இதை நம்பி தான் சாமி நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். எனக்கு ஏதாவது வந்து வழிமுறை பண்ணு சார். சரி இதுதான் உன்னோட கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க. தானே
அதை நான் வாங்கி தரேன். புரியுதா? எந்த ஒரு மாற்றமும் இல்லை. புரியுதா? கருப்பசாமி முன்ன நின்று நான் வாங்கி கொடுத்தேன். இந்த கருப்பசாமி வாக்கு கொடுத்ததுதான். இது சத்தியம்.